எனக்கு 3 தம்பிங்க இருக்காங்க வேற. பட் இது என்னன்னா ஸ்பெஷல் தம்பி. இது சும்மா ஒரு எல்லாரும் முன்னாடி ஒரு சந்தோஷ வார்த்தை. இங்கிருந்து இல்லை, இது இங்கிருந்து வரும். இங்கிருந்து வருதுன்னா சேட்டன்னு சொல்லுவேன், தாசன்னான்னு சொல்ல, எனக்கு வேணாலும் சொல்லுவேன். எனக்கு இங்கிருந்து தான் எனக்கு வரும். இதுல இருந்து இது ஒரு விஷயம் சொல்றேன். நாங்கள் வெளியூரில் சேர்ந்து கச்சேரிக்கு போனோம். அது சொல்லிகிட்டே இருப்பேன். மறக்க முடியாத ஒரு விஷயம். கச்சேரி முடிஞ்ச உடனே எல்லா சபைகளும் எல்லாருமே அப்படிதான். அவங்க குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. காரணம் என்னன்னா, அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ப்ரோக்ராமை நடத்திட்டு they will be also very tired. அவங்க எல்லாம் வந்துட்டு நாங்கள் பாடினவங்களை பற்றி எல்லாத்தையும் வந்துட்டு சாப்பாடு கொடுக்க கிடைக்காம நாங்கள் 2 பேருமே ரூமுக்கு போய் நான் வேறு எதுவும் சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆப்பிள் சாப்பிடலான்னு சொல்லி அதை சாப்பிட போது திடீர்னு ரூம் சர்வீஸ் இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சப்து. ரூம் சர்வீஸ் ஏரியாப்பா யாரோ அவங்க ஆர்கனைசர்ஸ் நமக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணிட்டு அவங்க வராங்க. கொடுக்க என் தம்பி தம்பி சாதத்தை அவர் என்ன பண்ணுவாருன்னா, எங்கே போனாலும் அரிசியை கொஞ்சம் கொண்டுவோம். அதுக்கு ஒரு தனியாக ஒரு குக்கிங் இருக்குது. அது கூட நான் கற்றுட்டு இருக்கேன். இப்போ அதை கொண்டு போய் அதுக்கு ரசம் பண்ணுறதுக்கு அது பொறுமை. ஒரு அரிசின்னு இருக்கும்போது பெருசாக ஒன்றும் வேண்டாம். அது கிடைச்சோடனே எனக்கு அமிர்த மாதிரி இருக்குது. அதுவும் அந்த அமிர்தான கையால் கொடுத்து அது ஒரு காலமும் மறக்க முடியாது. ஏன்னா பசி இருக்கும்போது கொண்டு வந்து கொடுக்கிறவனை தான் மறக்கக்கூடாது. பசி இருக்கும்போது சும்மா நிறைய இருக்கும்போது கொண்டு வந்து சாப்பிட போட்டு யாருக்கு. அதை விட கிடைக்காத டயத்தில் அதுவும் என்ன எந்த ஊருமே நம்ம பாரிஸில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த எங்களுக்கு அப்படி எங்களுக்கு தேவையானது சாப்பாடு அப்போ பாடி சீனமாக வந்திருக்கு, அது கிடைச்சது. அதனால எப்பவுமே இது சரஸ்வதி கடாட்சத்தால் எங்களுடைய அன்பும் எங்களுடைய அந்த என்ன சொல்றது சகோதர ஃபீலிங் இல்லை, அதெல்லாம் சகோதரர்களை அது எந்த காலமும் மறக்காது. நான் என் குடும்பத்திலையும் சொல்லியிருக்கேன், அவர் குடும்பத்திலையும் தெரியும். அதனால் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும். நல்லபடியாக இன்னும் சங்கீதத்துக்கு அவரால் எது வேணாலும் பண்ண முடியும். என்னோட ஒரே ஒரு விண்ணப்பம் நான் சொல்லியிருக்கேன். எப்போ சொல்லுவேன் இந்த மாதிரி என் கூட வந்து இந்த வருஷம் இல்லைன்னா கூட நெக்ஸ்ட் இயர் இங்கே முன்னாடி சொல்றேன், தியாகராஜ உற்சவத்துக்கு அவர் வந்து நான் கூட இருக்கேன். ரெண்டு சேர்ந்து பாடணும். நான் பாடினதுக்கு முன்னாடியோ அது நான் பாடினதுக்கு அப்புறமோ அந்த நாளைக்கு அடுத்த வருஷம், இந்த வருஷம் ரொம்ப கிட்டே ஆகிடுச்சாலும் பிஸியாக இருக்கு. அடுத்த வருஷம் இங்கே எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியாங்க. It is actually very essential, and he got advantage of voice, திறமை and language. அங்கே தெலுங்கு கீர்த்தனைன்னா எல்லாம் அர்த்தத்தோட தெரிஞ்சுட்டு பாடுறதுக்கு இது எனக்கு கிடைச்சது ஒரு பாக்கியம். என்னென்னா சினிமாவில் சுத்தமாக அந்த தெலுங்கு பாடல்கள் சினிமாவில் பாடுறதுனால ஒவ்வொரு கீர்த்தனைகளுடையும் அர்த்தம் என்னங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சதுனால ஏதோ கீர்த்தனைகள் பாடுறது தாராளம் வந்து சொன்னோம்.
அது நெக்ஸ்ட் இயர் நீங்கள் விரும்புங்க ஞாபகத்தோடு நான் எப்பவும் ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பேன். இந்த ப்ரோக்ராமும் அவரோட வாழ்க்கையும் அமோகமாக இருக்கணும். வணக்கம் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லது மட்டும் உலகத்துக்கு வரணும், அதுதான் என்னோட பிரார்த்தனை. எல்லோருக்கும் வணக்கம். நான் பேச வேண்டியதெல்லாம் அப்புறமா பேசுகிறது, நிறைய இடம் இருக்குது, நிறைய காலம் இருக்குது. அண்ணன் செய்ய வேண்டிய தொழில் இப்போ முதல்ல அவர் ஆசீர்வாதம் அவர் கையால் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நான் பாடுறதை விட ஜாஸ்தி அதிக பிரசங்கம் பண்ணுவேன், உங்களுக்கு தெரிய முடியாது. அப்போ பேசுகிறேன்.